السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். மற்ற நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த 10 நாட்களில் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான். அல்லாஹ்விற்கு விருப்பமான அமல் இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட சொல்றாங்க? சஹாபாக்களிடத்திலே சொல்லுகிறார்கள். அங்கே இருந்த சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதை விட சிறந்ததா என்று கேட்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விட இது சிறந்ததுதான் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தன் பொருளாலும் உயிராலும் தியாகம் செய்கிறாரே அவரை தவிர என்று கூறினார்கள். அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமல் என்னவென்று சொன்னால் இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள். எனவே நாம் அந்த 10 நாட்களை இப்போது அடைந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாட்களில் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும், நல்ல அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும். இத்தகைய அமல்களெல்லாம் அல்லாஹ்விற்கு இந்த நாட்களில் செய்யப்படுவது விரும்புவதாக இருக்கிறது. அல்லாஹ்வும் நம்மை விரும்புவான், நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் செய்ய வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.